என்னாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் ப்ளீஸ் turn to book of Numbers chapter 11. என்னாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 11வது அதிகாரம் வசனம் 13 துவங்கி தொடர்ந்து நாம் வாசிப்பு கேட்போம். இந்த ஜனங்கள் எல்லாரும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கிருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாயிருக்கிறது. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசாரிப்பு கூடாரத்தின் அண்டையில் அங்கே உன்னோடு கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்த பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சியை சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு செலங்கியமாயிருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்று என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்று ஆண்டவர் மோசேசினாலே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளுகிற செய்தியின் தலைப்பு, the title of the sermon is What is the faith of anticipation? பிரியமானவர்களே, உங்களுடைய எதிர்பார்ப்பின் விசுவாசம் என்ன என்று சொல்லி இந்த தலைப்பில் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் அன்றைக்கு மோசஸ் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரியமானவர்களே ரொம்ப இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு எல்லாரும் அழுந்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் ஆசீர்வதித்த காரியங்கள், அந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலை செய்து ஆண்டவர் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வர்றார். பார்வோன் கையிலிருந்து விடுதலை ஆக்கி பிரியமானவர்களே 10 வாதைகளை அனுப்பி பிரியமானவர்களே கடைசியில் பார்வோனையும் சொல்லிட்டாரு, கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பிரியமானவர்களே தடை செய்த இந்த சிவந்த சமுத்திரம் இதெல்லாம் இவர்களுக்கு பிரித்து அதில் நடக்க செய்து மாறாவின் கசப்பை மதுரமாய் ஆண்டவர் மாற்றி இவர்கள் கேட்கிற நேரெல்லாம் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் உதவி செய்தார். கேட்கிற நேரம் எல்லாம் பிரியமானவர்களே அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் பாதுகாப்பு, அவருடைய தேவைகளை சந்தித்து வருகிற நேரத்தில் பிரியமானவர்களே ஹல்லேலூயா. ஒரு கட்டத்தில் பிரியமானவர்களே இந்த வனாந்தரத்தில்
ரொம்ப பசிக்குது, ஆண்டவர் காடை அப்பத்தை அனுப்பி பிரியமானவர்களே அவர்கள் இன்னும் பசிக்குது என்று சொல்லி பிரியமானவர்களே நாங்கள் இந்த இடத்துல சாக போகிறோம், நாங்கள் பேசாமல் எகிப்திலே இருந்திருக்கலாம் என்று சொல்லி புலம்பினார்கள், அழுவுறார்கள். பிரியமானவர்களே மோசஸ் என்ன செய்கிறாங்க, துரிதப்படுத்துகிறாங்க, ஏன் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி. அது மோசஸ் ரொம்ப என்ன செய்கிறாங்க, புண்படுத்துகிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. ஸ்ட்ரெஸ்க்குள்ளே இருக்கிறார் இப்போ மோசஸ். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, புலம்பிக் கொண்டே இருக்கிறாங்க, ஏன் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் என்று சொல்லி. பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த புலம்புதல் ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவருக்கு இந்த புலம்புவது இது சரியில்லை, அது சரியில்லை, இது நடந்துருச்சு, இப்படியாக இருக்குது என் வாழ்க்கை, இப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு இடத்துல ஆண்டவர் நிச்சயமாகவே காரியத்தை வாய்க்க செய்ய முடியாது, அற்புதம் செய்ய முடியாது, வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. There is two kind of people. They are very weak in faith and doubted God. ஆண்டவரை சந்தேகப்பட்டாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த விசுவாசத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, மோசஸ் சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை நானா பெத்தேன், ஏன் ஆண்டவரை இப்படி சொல்கிறாங்க, ஏன் ஆண்டவரை புலம்பிக் கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு புலம்புதலையும் ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் வெறுக்கிறார். இந்த புலம்புல ஏன் நான் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஏன் என்னுடைய காரியத்தில் இன்னும் ஆண்டவர் பதில் சொல்லலை, ஏன் இவ்வளவு நாள் எடுக்கிறது என்று சொல்லி புலம்புகிறீர்களா? பிரியமானவர்களே உங்களுடைய எதிர்பார்ப்பு, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று இன்றைக்கு இந்த வசனம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. உங்களுடைய விசுவாசத்தில் ஆண்டவர் இன்னும் வர்த்திக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. என்ன எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் ஆன்டிசிபேஷன் பிஃபோர் காட்? உங்களுடைய விசுவாசம் என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்பு? ரொம்ப பேர் எதிர்பார்ப்பாங்க, என் வாழ்க்கையில் இது நடக்கணும்னு நினச்சினேன் ஆனால் நடக்கலை என்று சொல்லி புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில் ரொம்ப வயசானவங்க புலம்புவாங்க, வாழ்க்கையில் ரொம்ப பாடுபடுவர்கள் புலம்பிக் கொண்டே இருக்கிறீங்களா? தயவு செய்து புலம்பாதீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொல்லி பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிக்க கேட்போம், தொடர்ந்து வாசிங்கள் இந்த வசனங்களை. ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். பாருங்க, ஒரு பக்கத்து ஜனங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க, இங்க மோசஸ் என்ன செய்றாரு, ஆண்டவர் மேலே அப்படியே அவர் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்ததுனால ஆண்டவர் செய்கிற மகத்துவங்களை அவருக்கு தெரியல. ஆண்டவர் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும் என்று ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கை குறுகி இருக்கிறதோ, ஆண்டவர்னால செய்ய முடியாத ஒரு காரியமே இல்லை. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு சொல்றாரு, அவருடைய பிரச்சனையை சொல்றாரு, ஆண்டவரே 6 லட்சம் காளாக்கள் இங்கே இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அடித்தாலும் பத்தாது ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. பிரேமங்க, நம்ம ஆண்டவரை சில வேளையிலே குறுகிய வட்டத்தில் குறுகிய நோக்கத்தில் என்ன செய்கிறோம், எடை போட்டு விடுகிறோம். He is omnipotent. அவர் சர்வ வல்லவர். பிரியமானவர்களே, எதையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி ஹல்லேலூயா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் மோசஸ் நினைச்சுக்கிட்டார், பிரியமானவர்களே இதெல்லாம் எப்படி ஆண்டவர்? அவருக்கே ஒரு கேள்விக்குறியா இருந்தது, அவருக்கே ஒரு டவுட் இருந்தது. ஆண்டவர் எப்படி செங்கடலை பிளந்தார், எஸ் வாதைகளை அனுப்பினார், ஆனால் இவ்வளவு எண்ணிக்கை அடங்காத இத்தனை லட்சத்துக்கு பேருக்கு எப்படி ஆண்டவர் போஷிப்பார் என்று ஒரு கேள்விக்குறியா இருந்தது. மோசேசுடைய இருதயத்தின் எதிர்பார்ப்பின் விசுவாசம் ரொம்ப குறுகிய வட்டத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி
கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எலாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர் வழி. 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். verse 31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடையை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 மூல உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் இரா முழுவதும் பிரயாணங்களை ஆண்டவருங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம். அப்படின்னா எவ்வளவு காடைகள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு, இது ஆச்சரியம். ஆனாலும் பிரியமானவர்களே, there was unfaithfulness. அவர்கள் ஆண்டவருடைய மத்தியில் ஒரு விசுவாசத்தை காட்ட மறுதலிச்சிட்டாங்க. அவங்க வாயில் என்ன தெரியுமா இருந்தது? புலம்பல் இருந்துச்சு. பாருங்க, எப்போ பார்த்தாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்போ தெரியுமா ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவாங்க? அவங்களுக்கு ஆபத்து நேரிடுச்சா, எதிரிகள் வந்துட்டாங்களா, ஒரு பிரிமா ஏதாவது பிரச்சனை தான் என்ன செய்வாங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டு கொண்டிருப்பார்கள். அதுவரை இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? இந்த வழியிலிருந்து வந்த இந்த எகிப்தியர்கள் வணங்கின சூரிய பகவான் இப்படியாக இந்த இந்த அவர்களுடைய எகிப்தின் கடவுளுக்கு இருக்கிற ஒரு தாயின் உருவத்தை கொண்ட கடவுளை, இப்படி பல கடவுளை என்ன தெரியுமா செய்தார்கள்? வணங்கி வந்தார்கள். அது ஆண்டவருக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்ததுனால ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்யாம சபித்து அவர்களை என்ன செய்தார்? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இது துதிப்பாடலா என்ன செய்றாங்க? உபாகமம் 32 வாசிக்க கேட்போம். Turn to book of 32 verse 15 to 20. We can see the unfaithfulness of Israelites towards God. வாசிக்க கேட்போம். வாசிங்க. கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தாலித்து நிலம் தூணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களாலும் அவருக்கு எரிச்சலை ஆண்டவருக்கு எரிச்சலை மூட்டுறாங்க. அடுத்தது அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். இப்படி செய்கிற ஒவ்வொரு கிரியைகளிலும் அவ்விசுவாசமாய் ஆண்டவருக்கு உண்மை காட்டாதபடிக்கு, பிரியமானவர்களே, ஆண்டவரை விசுவாசிக்காதபடி அந்நிய தேவர்களை தொழுது கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேறையா இருந்துச்சு. ஒரு ஊழியக்காரர், பிரியமானவர்களே, ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரர் இந்தியா தேசத்தில், பிரியமானவர்களே, ஒரு சர்ச் மெம்பரு. அந்த சர்ச் மெம்பரில் பிரியமானவர்களே, அவங்க நல்ல ஒரு உறவு கொள்ளுகிறவர்கள், ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு வருவாங்க, ஆண்டவருக்கு நன்மைகளை செய்ய, ஊழியக்காரருக்கு உதவி செய்கிறவர்கள், ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்கள். இப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் உபத்திரவு இருந்ததுனால இந்த ஊழியக்காரருடைய நண்பரை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பிரியமானவர்களே, அவர் நல்ல தொழிலதிபர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள். அப்பொழுது இந்த ஊழியக்காரர் வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த வீட்டின் திடீரென்று தரையை அவர் பார்க்கும் பொழுது அந்த ஃப்ளோரை பார்க்குறாரு. அந்த ஃப்ளோரில் எல்லாம் தோண்டப்பட்டு பிரியமான அங்கங்கே ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு வட்டம் மாரி இருக்கிறது. எல்லா இடத்துலையும் தோண்டி பிரியமானவர்களே அதை மூடி அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஒரு வர்ணத்தை அடிச்சிருக்கிறாங்க அது மேலே. அப்போ இவர் யோசித்து கொண்டிருக்கு, ஏன் இவங்க வீட்டின் தரையில் இப்படி எல்லா இடத்துலையும் தோண்டி எடுக்கப்பட்டு இருக்கிறது, ஏன் இப்படி பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறாங்க என்று யோசித்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த வீட்டு ஆனர் வந்துட்டார். அவர் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டார், ஊழியக்காரர் கேட்காரு, ஏன் உங்களுடைய வீட்டில் இவ்வளவு
பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறீங்க, எல்லா இடமும் தோண்டி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, பிரியமானங்களே, இல்லை, என்னுடைய நண்பர்கள் சில ஆட்கள் வந்து எனக்கு விரோதமாக பில்லி சுனியம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல தோண்டும் பொழுது அந்த தகடு இருக்கிறது, இந்த இடத்துல தோண்டும் பொழுது எலும்பு இருக்கிறது, இப்படியாக சில காரியங்கள் எல்லாம் இதில் என்ன செய்யிருக்கு, என் வீட்டில் இருக்கிறதுனால அநேக இடத்துல தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இப்படியாக அவர் என்ன செய்தார், கூறினார். இந்த ஊழியக்காரர் அந்த வீட்டுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பில்லி சுனியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆவியானவர் என்ன தெரியுமா அந்த ஊழியக்காரர் இல்லை, இந்த வீட்டு ஓனர்கிட்ட பொய் சொல்றாரு, இல்லை, அவருடைய பிஸ்னஸ் நல்ல செழிக்கும்படியாக இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒவ்வொரு இடத்துலையும் தோண்டி அவர்கள் மந்திரவாதிகளை கூப்பிட்டு பில்லி சூனியம் செய்து என் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் என்று சொல்லி அவர் எல்லா இடத்துலையும் தோண்டி சில காரியங்கள் பில்லி சூனியங்களை வைத்தார். ஆண்டவர் அறிந்தவர் தான், ஆனாலும் பில்லி சூனியத்தில் என்ன செய்கிறார், ஈடுபட்டிருந்தால் அதனால இந்த காரியங்கள் இவனுக்கு சாபமாய் மாறிட்டு என்று ஆவியானவர் சொன்னார். இந்த காரியத்தை அப்படியே அந்த வீட்டு ஓனர்கிட்ட போய் சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, அந்த வீட்டின் ஓனர் ஆச்சரியப்பட்டு பயந்து போனார். எப்படி இது உங்களுக்கு தெரியும்? ஆண்டவர் இதுதான் வெளிப்படுத்தினார், ஏன் போய் சொன்னீங்க அப்படி என்று கேட்டார். உடனே அந்த இடத்துல அழிந்து, பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் சொல்ல மனம் திரும்பினால் ஒழிய உனக்கு நல்ல வாழ்க்கை இல்லை, சமாதானம் இருக்காது. இப்படி தான் அசுத்த ஆவிகள் அவனை என்ன செய்து கொண்டு குடும்பத்திற்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று கூறினார். உடனே மனம் திரும்பினார், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அன்றையிலிருந்து ஒரு பெரிய சமாதானம். எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? பிரியமானவர்களே, எது உங்களுடைய எதிர்பார்ப்பு? இல்லை மனுஷர்கள் சொல்லுகிற எதிர்பார்ப்பா? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்பிக்கொண்டே இல்லை, அந்நிய தேவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களா? சாபம் வரும், கோபம் வரும். பிரியமானவர்களே, எதிர்பார்ப்பு என்ன? இல்லை நான் ஆண்டவரை ஆராதனை செய்கிறேன், இல்லை இங்கேயும் பில்லி சுனியங்கள் நான் ஈடுபடுகிறேன் என்று சொன்னீர்கள் என்றால், பிரியமானவர்களே, இங்கே நடந்தது போல பிரியமானவர்களே அசுத்த ஆவின் அலைக்கழிப்பு வரும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் ஈடுபட்டாங்க. மேஜிஷியன் இஜிப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மேஜிக்கில், இந்த மந்திரத்தில் ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள். இப்படி பின்பற்றி கொண்டிருந்ததை ஆண்டவர் என்ன செய்தார், ஒவ்வொருவர்களையும் மாதை கொண்டு வாதித்தார், இறந்து போனார்கள். ஏன்னா அவர்களுடைய எதிர்பார்ப்பு சில வேளையில் அந்நிய தேவர்களிடத்தில் இருந்தது, மனுஷர்கள் மேல இருந்தது. அவர்களுடைய எதிர்பார்ப்பின் விசுவாசம் வித்தியாசமா இருந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 2 Chronicles 20வது அதிகாரம் 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 15லிருந்து 22 இங்க ஒரு தீர்க்கதரிசியின் மேல ஒரு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வெளிப்படுத்துகிறார். ராஜாலாம் கலங்கி போயிருக்கிறாங்க, எதிரிகள் வந்து நிற்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பப்பெல்லாம் ஆபத்து வருது அப்பதான் ஆண்டவரை தேடுவாங்க. அப்படியா இருக்கக்கூடாது என்று பிரியமானவர்களே வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் தேவனை அவரை சார்ந்து நிற்கிற பிரியமானவர்களே, சில வேளையில் ஆண்டவர் உதவியே செய்ய மாட்டார், நன்மைகளே செய்ய மாட்டார். ஏன்? நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாரு. எதை விசுவாசிக்கிறோம், எதை சார்ந்து நிற்கிறோம் என்று ஆண்டவர் அதை என்ன செய்வார், சோதித்து அறிவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இந்த அற்புதத்தெல்லாம் பார்த்தாங்களே, என்னோடு கூட வந்தாங்களே, என்னுடைய நன்மைகளை அனுபவித்தாங்களே, இந்த 40 வருஷம் என்ன செஞ்சீங்க? எதை சார்ந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு? ஆண்டவர் நன்மை செய்யலைன்னா ஆண்டவர் கெட்டவர், ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலனா ஆண்டவர் இது செஞ்சிட்டார், என்ன கொல்ல போறாரு, இப்படி அழுது புலம்பிக் கொண்டே இருந்தாங்க. இந்த புலம்பலை ஆண்டவர் வெறுத்தார். ஒருவேளை பிரியமானவர்களே, நீங்க யாராவது ரொம்ப புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? ஃபியூச்சரில் இது நடக்கும், அது நடக்கும், கெட்டதா நடக்கும் அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? அந்த புலம்பலை ஆண்டவருக்கு முன்பாக எடுத்து போடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உங்களை விசுவாசிக்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ளாக வர வேண்டும்.
சீரியர்கள்லாம் சூழ்ந்து வந்துட்டாங்க, நின்று கொண்டு இருக்கிறாங்க. எங்கே? இஸ்ரவேலை ஒரே நாசமாக்கி போட்டுணும் அப்படின்னு சொல்லி இவர்கள்லாம் நின்று கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசியின் மேலே இறங்கி பிரியமானவர்களே என்ன சொல்றாரு? வாசிக்க கேட்போம், வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை ஏரோவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. அவர் சொல்றாரு, இந்த யுத்தங்களை பண்ணுகிறதுல நீங்க அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யூதா ராஜா பயந்து கொண்டிருந்தாங்க. இங்க இருக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த விசுவாச வாக்குறுதின்னு ஒன்று இருக்கிறது. எந்த வாக்குறுதியில் நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க? எந்த எதிர்பார்ப்பை நீங்க எந்த வாக்குறுதியை வச்சு நீங்க வளர்த்து கொள்ளுறீங்க? இப்போ உங்களுக்கே சில காரியங்கள் 1008 பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அமீன். தலைக்கு மேல பிரச்சனை, எனக்கு தலைவிதி அப்படின்னு சொல்றாங்களே பிரியமானவர்களே, நீங்க அந்த நேரத்தில் என்ன உங்களுடைய விசுவாசத்தை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆண்டவர் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு நாளும் பிரியமானவர்களே, அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? யோசபாத் கலங்கி கொண்டு இருந்தார். ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் இறங்கி என்ன சொல்றாரு? யூதா கோத்திரத்தாரே, ராஜாவாகிய யோசபாத்தே, பயப்படாதீர்கள், இந்த யுத்தத்தை கர்த்தர் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, ஆயுதம் இல்லை, ஆட்கள் குறைவு, ஒண்ணுமே இல்லை. என்ன எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க தெரியுங்களா? வாக்குறுதி. அந்த நாட்களில் ஆண்டோடைய வார்த்தைக்காக காத்திருந்தாங்க. ராஜாக்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுவார் என்று சொல்லி காலையில் எழுந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு காத்திருப்பாங்க. அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு அதுதான் வாக்குறுதி. சங்கீதத்தில் வாசித்தால் என்றால் பிரியமான ஒவ்வொரு சங்கீதத்திலும் எல்லா வாக்குறுதிகளும் the promise word is there in Psalms. நீங்க காணல அந்த சங்கீத புஸ்தகத்தில் நடக்க போறத நடந்த மாதிரி, நடந்து முடிந்தது மாதிரி அறிக்கை செஞ்சிருப்பாரு ராஜா. ஒண்ணுமே இல்லை, ஆனா இருக்குன்னு வாக்குறுதியை நம்புறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப உயர்வாக இருந்தது. ஆனால் இந்த 2 நாளாகமம் 20 ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி எதிர்பார்ப்பு மட்டும் இருக்க முடியாது, அதை கிரியைகளில் செய்தார்கள். ஆமென். உங்களிடத்தில் ஆயுதம் இல்லை, உங்களிடத்தில் ஒன்றுமே இல்லைன்னா எதை சார்ந்து நிற்பீங்க? ஹல்லேலூயா. அவங்க என்ன ரியாக்ஷன் எடுத்தாங்க? யோசபாத் ராஜாவும் ஜனங்களை வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. அவங்களுடைய ரியாக்ஷன், அவங்களுடைய கிரியை என்னவா இருந்தது? வார்த்தை கேட்ட உடனே என்ன செய்தார்கள்? வாசிங்கள். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்குறாங்க. அடுத்தது கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராக்கியரின் புத்திரரிலும் இருந்து லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாக துதித்தார்கள். அடுத்தது அவர்கள் அதிகாலமே எழுந்து நின்று தெக்கோவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, யோசபாத் இப்ப சொல்றாரு யூதா ராஜா கிட்ட, ஏன் முன்ன பயந்துகிட்டு இருந்தாரு, அழுதுகிட்டு இருந்தாரு,
ஆண்டவருடைய வாக்குறுதியை கேட்டோன்னா ஒரு விசுவாசம் வந்தது, அவருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த எதிர்பார்ப்போடு செயல்பட்டார். எல்லாத்தையும் அதிகாலையில் எழுந்து வச்சுட்டு இப்போ சொல்றாரு, யூதாவின் எருசலேமின் குடிகளே கேளுங்கள். அடுத்தது வாசிக்க கேட்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்க, அப்பொழுது நிலைப்படுவீர்கள். ஆண்டவர் இன்னைக்கு புலம்பாதீங்க. வாழ்க்கையை நினைத்து சில காரியங்களை நினைத்து நீங்க புலம்பாதபடிக்கு ஆண்டவரை நம்புங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அப்பொழுது நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? ஆட மாட்டீங்க, சிந்தனைகள் தெரிக்காது, நிலைப்படுவீங்க. இந்த சில பேருக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த வாழ்க்கையை தன்னுடைய நிலைமை அந்த யோசனைகள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்காது, நிலையா இருக்கவே மாட்டாங்க, படபடப்பா இருப்பாங்க, என்ன செய்யணும்னு தத்தளிப்பாங்க. அப்படி இருக்காதபடிக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்பினோம் என்றால் நம்முடைய சிந்தனைகள் இருதயங்கள் ஒருமுகப்படும். அல்லேலூயா, உறுதியாக இருக்கும். ஏன்? ஆண்டவரை நான் நம்புகிறேன், என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஆண்டவர் மேலே இருக்கிறது, அதனால் நான் காரியத்தை செய்ய முதல் ஸ்டெப் எடுத்து நான் வைக்கிறேன், நான் செய்வேன், ஆண்டவர் எனக்கு வாய்க்க செய்வார். வாசிக்க கேட்போம், வாசிங்க. அடுத்தது என்ன சொல்றாரு யோசபாத்? அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிங்கப்பா, அவர் கிருபை அது மட்டும் போதும், அதை மட்டும் கிரியை செய்யுங்க. எல்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்களே, இங்க நின்று கர்த்தரை மட்டும் துதிங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது வாசிக்க கேட்போம். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்து அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் அங்க எதிரிங்க ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்றாங்க. எங்க பாடி துதிக்கிறாங்க, அம்பு விடுறவங்க, ஹல்லேலூயா, ஈட்டியை ஏய்கிறவர்கள், குதிரைகளில் போய் யுத்தம் செய்கிறவர்கள், பட்டயம் உள்ளவர்கள் எல்லாம் யுத்தமே ஏதோ யுத்தம் செய்யல, பாடி துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க நினச்சிட்டாங்க, ஏன் திறமைகள் மட்டும் ஆண்டவர் விடுதலை செய்ய முடியாது, என்னுடைய பலத்து நிமித்தம் ஆண்டவர் விடுதலை செய்ய முடியாது. தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவரை துதித்து அவரிடத்தில் ஜெபம் செய்து அவருக்கு காத்திருக்கும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம புத்தி வேலை செய்யாது, ஞானம் ஒன்றுக்கும் உதவாது, திறமைகள் ஒன்றுக்கும் செயல்படாது. ஆனால் நம்முடைய விசுவாசத்தின் எதிர்பார்ப்பு, ஆண்டவரே எனக்கு இறங்கி நீங்கள் தான் ஆண்டவரை விடுதலை தரணும், ஜெயத்தை கொடுக்கணும் என்று நம்முடைய விசுவாசம் இல்லை, ஆண்டவர் தருகிற விசுவாசம். 2 பிலிப்பியர் எடுத்துக்கணும். 2 பிலிப்பியரில் ஆண்டவர் இப்படியாக கூறுகிறார். வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. 2 பிலிப்பியன்ஸ் 2ஆம் அதிகாரம் 12-18 இங்கே பவுல் சொல்லுகிறாரு. வாசிக்க கேட்போம். உங்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த விசுவாசம் இருக்குல்ல, இப்படி தான் நடக்கும்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே, வாசியுங்கள். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக ஆண்டவர் உருவாக்கல. என்னது? ஒரு எதிர்பார்ப்பு, விசுவாசம், ஒரு விருப்பம், அந்த கிரியின்படி செய்கிற சில காரியங்கள் ஆண்டவர் இங்க என்ன செய்கிறார்? உருவாக்குறார். நமக்கு சில வேளையில் இதெல்லாம் செயல்படாது. எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதை செய்யும்படியாக விருப்பமும் செய்கையும் நம்ம செய்ய முடியாது. ஆனால் சில வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரை நமக்குள்ளாக வந்து அந்த காரியத்தை செய்து ஹல்லேலூயா என்ன செஞ்சிருவார்?
செய்து முடிப்பார். மனுஷ செயல் என்றைக்குமே ஹல்லேலூயா அது உதவாது. ஒரு கட்டம் தான் செயல்படும். அது கங்கிட்டு மோசஸே சொல்றாரு, எங்க இந்த என்னாகமம் புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில், நான் ஆண்டவரே அவர்களை பெற்றேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியல ஆண்டவரே, ஏன் பலத்துக்கு மிஞ்சினது ஆண்டவரே உங்கள் பலம் தான் ஆண்டவரே. சில வேளையில் நம்மளே போராடி கொண்டிருந்தா ஒன்றும் நடக்காது. உங்கள் கையில் கொடுத்துட்டு ஆண்டவரே ஐ டோன்ட் கேர், இதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு தெரியாத மாதிரி இருங்க, ஆண்டவரை சார்ந்து நில்லுங்க, காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வார். 3 காரியங்கள் பிரியமானவர்களே. இந்த 3 காரியத்தில் பாருங்க, வாசிக்க கேட்போம். 4 பேர் திமிர்வாதக்காரனுங்க. இந்த திமிர்வாதக்காரனை தூக்கி வந்து பிரியமானவர்களே அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இயேசுவின் பாதத்தில் வைக்கணும். அவங்களோட மைண்ட் செட்டு, அவங்களுடைய எதிர்பார்ப்பு வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. லூக்கா 5வது அதிகாரம் 18-19 வாசியுங்கள். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடுறாங்க. சான்ஸ் கிடைக்கல, விசுவாசத்தை விடல. வாசிங்க. ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேலே ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். உங்க வீட்டில் யாராச்சும் இந்த மாதிரி கூரை எல்லாம் திறந்து இறங்கினா விடுவீங்களா? இல்லை வேற ஆள் வீட்டில் போயிட்டு கூரையை உடைச்சிக்கிட்டே நம்ம போவோம் அப்படின்னு சொன்னா சாத்தியமாகுமா? ஆனால் அவர்கள் செய்தார்கள். ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக இவனை போய் வைத்தா ஆண்டவர் சுகம் கொடுப்பார் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவங்களுக்குள்ளாக ஒரு ஆன்டிசிபேஷன், அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. உங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு ஆண்டவரத்தில் எதிர்பார்க்குறீங்க பிரியமானவர்களே. இந்த 4 பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இவனை இப்படியே விட்டுட்டா முடியாது, தேவ சமூகத்தில் கூரையின் மேலே ஏறி போய் ஆண்டவருக்கு முன்பாக வச்சா ஆண்டவர் சுகப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் அது மட்டும் செய்யல பிரியமானவர்களே. அந்த படுத்திருந்தான திமிர்வாதக்காரன் வாசிக்க கேட்போம். வாசியுங்கள், தொடர்ந்து வாசியுங்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த படுத்திருந்த திமிர்வாதனுக்குள்ள ஒரு எதிர்பார்த்த பார்த்தாரு. அவனுக்கு என்னது, நான் இன்னைக்கு ஆண்டவர் சுகப்படுத்துவார், எனக்கு தெரியும் ஆண்டவர் முன்பாக நான் போய் நின்னா ஆண்டவர் எனக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார் என்று ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவர் அவனுக்குள்ள பார்த்தார். யாரு? திமிர்வாதக்காரனை பார்த்து. அந்த எதிர்பார்ப்பு இருந்ததுனால இங்கே ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. அவனுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஆண்டவர் எனக்கு ஒரு சுகத்தை தருவார். ஆண்டவர் சொன்னார்ல, ஆண்டவர் என்ன சொன்னார், உன் படுக்கை எடுத்து எழுந்து நட அப்படி என்று சொல்லும் பொழுது அவன் ட்ரை பண்ணான் பிரியமானவர்களே. உடனே ஆண்டவர் போய் அவனை தூக்கி எடுக்கலை, வல்லமை போய் என்று அவனை எழுப்பலை. அவன் எழுந்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்தான் கேட்டு அவன் ட்ரை பண்ணுறான், எழுந்தான், அற்புதம் நடந்தது. கிரியையிலே காண்பித்தான். ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, கிரியையிலே அவன் செய்தான். அல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பிரியமானவர்களே, மார்க் 5வது அதிகாரம் 25-28 எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் chapter 5 25-28. அங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீ எங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றுகளையும் குணமடையாதபடிக்கு அதிக வருத்தப்படுகிற பொழுது
இயேசுவை குறித்து கேள்வி. இப்போ அவங்களுக்கு நல்ல எல்லாம் காசு சொத்து எல்லாம் விற்று முடிஞ்சோம், ஒன்றும் இல்லை, ஜீரோ. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இந்த இரத்தப்போக்கு இருக்கிறதுனால அவங்க எல்லா இடத்துலையும் போயிட்டு யாரும் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி இன்னொன்று சொல்கிறாங்க, இன்னொருத்தர் இருக்கிறாரு இயேசு என்று இருக்கிறாரு, அங்கே போய் என்ன செய்யுங்க, அவர் வல்லமை தர சொல்ல நம்புவோமா? எல்லா இடத்துலையும் ஏமாந்து போயிட்டு இன்னும் ஒன்றுன்னா அதில் நான் ஏமாறவே விரும்பலை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? ஹல்லேலூயா, அவங்க விசுவாசம், அவங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை, பார்க்க முடியல தான், அவனுடைய வஸ்திரத்தை தொட்டு எனக்கு ஒரு சுகம் வரும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. she has the anticipation, ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பின் விசுவாசம் என்ன? போய் தொட்டாங்க, நடந்தே போய். எத்தனையோ பேர்கள் இருந்தும் அந்த கூட்டத்துக்குள்ள ஓரமாக போய் அவங்களுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இருந்ததுனால, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டதுனால ஆண்டவருக்கு அறியாமலே சுகம் புறப்பட்டு போய் தொட்டது. வாட் a miracle! அந்த anticipation, அந்த எதிர்பார்ப்பு விசுவாசிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. எனக்கு தெரியும் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, உங்களுடைய விசுவாசம் என்ன. பிரியமானவர்களே, லூக்கா 17 5வது அதிகாரத்தில், பிரியமானவர்களே, லூக்கா 17வது அதிகாரம் 5வது வசனத்தில் டிசைபிள் கேட்குறாங்க, கெஞ்சி கெஞ்சி ஆண்டவர் கேட்குறாங்க, ப்ளீஸ் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. உங்கள் விசுவாசம் எப்படி கூடுங்க? உங்கள் விசுவாசம், உங்களுடைய எதிர்பார்ப்பு சில நேரத்தில் விசுவாசம் இல்லாதமே ஒரு பலவீனமாய் மாறிவிடுகிறது. ஆனால் இந்த சில வேளையில் நம்ம என்ன செய்வோம், ரொம்ப டைட் ஆகுனா நல்ல ஒரு வீட்டா ப்ளஸ் இல்லை மல்டி வீட்டா இது குடித்தாதான் என்ன செய்வோம், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இதே போல் நம்முடைய விசுவாசத்தை ரொம்ப கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லாக அதிகரித்திற்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு சின்ன ஒரு டிப்ஸு சொல்கிறாரு. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. லூக்கா 17 5வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே என்றாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? கடுகு விதை. பெரிய விசுவாசம்லாம் வேலையா, ஒரு சின்ன விசுவாசம், உடைய எதிர்பார்ப்பு, ஒரு சின்ன விசுவாசத்தில் என் ஆண்டவரை பார்த்து கொள்ளுவா, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், இந்த சூழ்நிலை எனக்கு மாற்ற செய்வார், என் ஆண்டவர் இன்னும் எனக்கு அறிவை தருவார், ஞானத்தை தருவார், இந்த காரியத்தில் எனக்கு கற்றுக் கொடுப்பார், இந்த வேதனையை எனக்கு எடுத்து போடுவார். ஒரு சின்ன விசுவாசத்தை ஆண்டவர் சொன்னார். இந்த ஒரு சின்ன விசுவாசம் இருந்தால் நாளுக்கு நாள் நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கடைசியில் ஆண்டவர் சீஷர்கள் திருப்பி கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க? யோவான் 6வது அதிகாரம் 28 29 the apostle asked what they must do in order to do God's work. எப்படி எனக்கு அந்த faith வரும்னு கேட்டாங்க. வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி. பாருங்க, நம்மளுக்கு விசுவாசம் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, ஆனா கிரியைகளை நடக்கணும் அப்படின்னு இங்க கூறப்படுகிறது. எப்படி ஆண்டவரை கிரியில நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் ரிப்ளை பண்றாரு. வாசிக்க கேட்போம். என்ன ரிப்ளை பண்றாரு ஆண்டவர்? கிரியைகளை நடப்பிக்கும்படி என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியைகளாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே உங்களுடைய எதிர்பார்ப்பின் விசுவாசம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை விசுவாசியுங்கள். விருப்பங்களையும் செய்கைகளையும் கர்த்தரே உங்களுக்குள்ள உருவாக்குவார். ஒண்ணுமே இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல. யோசபாத் போய் நின்னார். ஆண்டவரே, கலங்கினார். ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, இந்த வாட்டி நீ செய்யாத யுத்தம் நான் வந்து செய்கிறேன் ஆண்டவர் சொன்னார்.
உங்கள் எதிர்பார்ப்பின் விசுவாசம். பிரியமானவர்களே, உங்களுடைய எதிர்பார்ப்பின் விசுவாசம். எதிர்பாருங்க, விசுவாசிங்க. இது நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில் நடக்கணும் என்று ஆண்டவரே இந்த கிரியையில் நான் செய்கிறேன், நான் ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெயத்தை தருவீங்க, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுங்க ஆண்டவரே. என் எதிர்பார்ப்பெல்லாம் தவறான நெகட்டிவ்லே இருக்கிறது அப்படின்ட்டா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பாசிட்டிவாக இருக்கணும் என் எதிர்பார்ப்பு, அது உறுதியாக இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உறுதியாக இருக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. விசுவாசத்தின் உறுதி, வாக்குத்தத்தத்தின் உறுதி, அறிக்கை செய்வது. அறிக்கை செய்து கொண்டே இருந்தாங்க. அதனால தான் பிரியமானவர்களே, 2 பேர் 10 சிப்பாய்களை அனுப்பி அதில் 2 பேர் என்ன செய்தாங்க? பாசிட்டிவானதே சொன்னாங்க. யோசுவாவும் காலேப்பும் சொல்றாங்க, நம்ம எளிதாய் போய் பாசிட்டிவாக அறிக்கை செய்கிறாங்க. அது மிச்சம் அவங்க சொல்றாங்க பிரியமானவர்களே, இல்லை பார்க்கறதுக்கு எல்லாம் ராட்சதர்களை போல இருக்கிறாங்க, நம்மளால முடியாது, ஆண்டவர்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு குறுகிய வட்டத்தில் அவங்க என்ன செய்தாங்க பார்த்தாங்க. ஆனால் உங்கள் விசுவாசத்தின் வாக்குறுதி என்ன? இன்றைக்கு உங்கள் எதிர்பார்ப்பின் விசுவாசம், உங்கள் வாக்குறுதி என்ன? ஹல்லேலூயா. இல்லாண்டவரே, இஃப் தேர் இஸ் நத்திங், எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் பலத்தை கொடுப்பீங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை நீங்கள் எனக்கு ஆட்களை அனுப்புவீங்க ஆண்டவரே, என் எதிரிகளை முறியடிப்பீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு தேவ தூதர்களை நீங்கள் கட்டளிடுவீங்க ஆண்டவரே. அதனால் நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, அதனால் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே, அதனால் உங்களுடைய வேதத்தை எடுத்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. என் வாயில் ஆண்டவரே, எதிர்பார்ப்பின் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. எழுந்து நின்ற ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம், என்னுடைய எதிர்பார்ப்பு கூட செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய சிந்தனைகளை புதுப்பீங்க. கண்டதெல்லாம் என் மண்டையில் ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகளை என்னை அழைக்கெடுத்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. நான் அறிக்கை செய்கிறேன், அறிக்கை செய்யுங்க. ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தின் எதிர்பார்ப்பை எல்லாம் ஆண்டவரே மாற்றுங்க. ஐ கன்ஃபெஸ் ஆண்டவரே, நான் அறிக்கை செய்கிறேன், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவரே, இது நடக்கும் என்று நான் அறிக்கை செய்கிறேன். ஒரு பக்கத்து மனசு சொல்லுது, இல்லை இது தவறு, இல்லை இது சரியில்லை, உனக்கு கிடைக்காது அப்படின்னு, இது நடக்காது, உன்னால் முடியாது, நீ ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாய் வாழ முடியாது, நீ பாவி என்று ஒரு பக்கத்து சொல்லி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் ஒரு பக்கத்து, நான் உங்களுக்காக ஆண்டவரே, உங்களை சார்ந்து நின்று ஆண்டவரே, நான் அறிக்கை செய்கிறேன். எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எனக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல், எனக்குள்ளாக ஒரு தரிசனம் ஆண்டவரே, எனக்குள்ளாக சில வழிகள் ஆண்டவரே என்னை நடக்க செய்யுங்க. ஹல்லேலூயா. Teach me, O Lord, and bring healings upon me, O Lord. Hallelujah. Change my anticipation. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் என்னுடைய எதிர்பார்ப்பை மாற்றுங்க ஆண்டவரே, கிரியைகளை உருவாக்குங்க என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கடவுள்.